நேற்று ஈவினிங் காய் வாங்குறதுக்காக கிளம்பிட்டோம். சந்தை எங்கேயும் இல்லை, மார்க்கெட்டில் தான் வாங்கலான்னு பார்த்தோம். அப்புறம் மார்க்கெட்டில் வாங்கினோம்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு மாலையீட்டில் வந்து இன்றைக்கி சந்தை போடுவாங்க, அங்கே போய் வாங்கலான்ட்டு அங்கே தான் போயிருந்தோம். இந்த சந்தையில் காய்கறி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். தேங்காய்லாம் 3 தேங்காய் 50 ரூபா, வாழைப்பழம், வாழைப்பூ, வாழைத்தண்டு எல்லாமே இங்கே வச்சுருப்பாங்க. எங்கள் ஊர் சந்தையில் இதெல்லாம் எதுவுமே கிடைக்காது. காய் வாங்கிட்டு கிளம்புறதுக்கே 8 மணி ஆயிடுச்சு. வீட்டில் போயிட்டு சமைக்கிறியான்னு கேட்டாங்க. இதுக்கு மேலே போயிட்டு சமைக்க லேட் ஆயிரும், கேஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடையிலே சாப்பிடலான்ட்டு எப்பயும் சாப்பிட்ற கடைக்கு தான் போயிருந்தோம். நிறைய பேர் ஃபேஸ் காட்டி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க, அவங்களுக்காக இன்றைக்கி போட்டாச்சு. எப்படி இருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு பேட் கமெண்ட் மட்டும் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த யமஹா ஷோரூமில் தான் வேலை பார்த்தேன். அந்த வழியாக வரையிலெல்லாம் ஒரே ஃபீலிங்காக இருக்கும், இங்கே தானே நம்ம வேலை பார்த்தோம் அப்படின்னு. உங்களுக்கு இந்த மாதிரி இருந்திருக்கா அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு இட்லி 2 பரோட்டா சாப்பிட்டேன். தம்பிங்க தோசை சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு கிளம்பிட்டோம். வந்ததுக்கப்புறம் எல்லா காயுமே எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். இந்த தர்பூசணி பழம் 40 ரூபாய். கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம் காரணமாக காய்கறி எல்லாம் அதிகமாக வாங்கலை. 250 ரூபாய்க்குள்ளே எல்லா காயும் வாங்கிட்டு வந்துட்டேன். நிறைய பேர் நினைப்பீங்க இதில் எங்கம்மா காய் இருக்குது அப்படின்ட்டு. வெங்காயம் தக்காளி மட்டும்தான் அதிகமாக வாங்கியிருந்தேன். வெங்காயம் தக்காளி இருந்தாவே என்ன குழம்பு வேணால் வச்சு எப்படியாச்சும் ஒரு வாரத்தை ஓட்டி நான் வாங்கிட்டு வர காய்கறியில் பாதி சமைக்காமல் வீணாக தான் போகும். அதனால அது கம்மியாகவே வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வாரம் எந்த காயுமே வீணாக்காமல் எல்லாத்தையுமே சமைச்சிடணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் வாங்குற காய்கறி எல்லாம் வீணடிக்காமல் சமைச்சிருவீங்களா என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வெங்காயத்தையும் வெங்காய கூடையில் எடுத்து வச்சுட்டேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.